வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக் பீட்சாங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி ரவுண்டா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஒரு பாதி கேப்சிகமும், கொத்தமல்லி தழையும் எடுத்திருக்கேங்க. கூட 4 முட்டை உடைச்சு எடுத்திருக்கேங்க. அது கூட சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகமும், கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சுச்சு. இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பேன் ஹீட் ஆனோனே ஆயில் சேர்த்திட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி சேர்த்திக்கலாங்க. ஸோ இந்த மாரி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஹீட் ஆனோனே திருப்பி போட்டுக்கங்க. அவ்வளோதாங்க. இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற எக்கு எல்லாமே சேர்த்திக்கலாங்க. இது நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுற மாரி இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிட்டு நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. சீஸ் எல்லா பக்கம் வச்சதுக்கப்புறம் சிம்ல வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் விட்டுருங்க. சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழிச்சு நீங்க சர்வ் பண்ணிக்கலாங்க. இது நம்ம பிரெட்லயும் ட்ரை பண்ணலாங்க. இதோ நம்ம சூப்பரான எக் பீட்சா ரெடி ஆயிடுச்சுங்க. இன்கிரீடியன்ட்ஸும் கம்மி. நம்ம கடைக்கு போய் பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிடறதுக்கு வீட்லயே இப்படி ஹெல்த்தியா ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காவ்யா வைப்ஸை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.